ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ வாராகி தேவியே நமஹ. வருஷா வருஷம் நம்மளோட ஸ்ரீ மாத்தம்மா தேவஸ்தானம் கோயிலில் வாராகி நவராத்திரி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த வருஷம் 15ஆம் தேதி ஜூலை மாதம் ஆரம்பித்து 23ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் 9 நாள் காலையிலையும் மாலையிலையும் அம்பாளுக்கு அபிஷேகம், ஆரத்தி, பல கலை நிகழ்ச்சிகள், அம்மா பற்றி சொற்பொழிவு, லலிதா சஹஸ்ரநாம, தாமர அர்ச்சனை போன்ற பல நிகழ்ச்சிகள் இருக்குது. எல்லாரும் வந்து அவசியம் கலந்துக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாராக அம்மா யார் அப்படின்னா, சாட்சாத் பரதேவதையான மகா லலிதா திரிபுர சுந்தரியோட சேனாதிபதியாக இருந்தவர், அம்பாளோட ஒரு அம்சமாகவே வெளிவந்தவங்க. நம்ம தஞ்சாவூரில் இருக்க சோழர்கள் ஆண்டாங்கல்ல, அவங்களோட தஞ்சாவூர் பிரதி பெரிய கோயிலில் அம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த சோழர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க வந்து தோல்வியை பார்த்ததே கிடையாதான். அவங்க எப்படி தோல்வி பார்க்காம வந்தாங்கன்னா, ஒவ்வொரு தடவை போர் போகிறதுக்கு முடியும் அம்மா கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு அம்மாவை வழிபட்டுட்டு போயிருக்காங்க. அதனால ஒரு தோல்வியே பார்த்ததில்லை. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ தோல்விகளை பார்க்குறோம், நம்ம நெகட்டிவிட்டி அவ்வளோ சுற்றி இருக்குது. நம்ம முயற்சி பண்ணி வளர்ந்தாலும் கூட இந்த சூழலை நம்மளை வளர விடாமல் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சூழலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நவராத்திரி கலந்துக்கோங்க. அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பா, எல்லா நெகட்டிவிட்டியும் போட்டிக்கு வைப்பா. நம்மளுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தான் கொடுப்பா. நம்ம அவள் மடியில் ஏறி உட்காந்துக்கலாம். அப்பேற்பட்ட மாத்திரத்துவமான தெய்வம் நம்ம வாராகி. ஸோ இந்த வாராகி நவராத்திரிக்கு வந்து எல்லாரும் அம்மா அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ வாராகி தேவியே நமக. ஆஷாட நவராத்திரி அம்மனை 9 நாள் விரதம் இருந்து வழிபடலாமா, இல்லை விரதம் இல்லாத ஒரு அம்மனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி வழிபடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே பண்ணலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி தான் பண்ணணும். என்னைக்கு வருதுனாக்கா, ஜூலை 15லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் அம்மனுக்கு 9 நாள் நம்ம வழிபட வேண்டிய நாள் வரும். நான்வெஜ் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கு. இந்த 9 நாளும் நான்வெஜ் வீட்டில் சமைச்சு கொடுக்கலாமா, நான் ஒண்டி விரதம் இருந்து சுத்தமாக இருந்து வழிபடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் வாராகி அம்மா பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் இந்த 9 நாள் ஆஷாட நவராத்திரி இல்லையா, ஸோ நான்வெஜ் சமைக்காமல் இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை பிரச்சனை வீட்டில் வருதுனாக்கா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு சுத்தப்பத்தமாக நீங்கள் மீண்டும் நீங்கள் பூஜை பண்ணலாம். குளிச்சுட்டு விரத முறை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. விரத முறை வந்துட்டு நீங்கள் வாராகி அம்மன் எப்போதும் நம்ம இரவு நேரத்தில் தான் வழிபடுவோம். ஸோ நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்தாலும் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் மட்டும் ஒரு வேளை சாப்பிடலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உடம்பு பார்த்துக்குங்க.